வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து தமிழ் வருடப்பிறப்பு முடிஞ்சது இல்லையா, பூஜைக்காக எல்லாருமே வெத்தலை வாங்கியிருப்போம். இப்போ நம்ம அந்த வெத்தலை போடுற பழக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டோம் இல்லையா, அந்த வெத்தலை வந்து வேஸ்ட் ஆகுது. வேஸ்ட் ஆகாம அது ரொம்ப ஹெல்தி, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வெத்தலையை நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு ரைஸ் பண்ண போறோம். வெத்தலை சாதம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது வந்து அழகா லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெத்தலை அப்படிங்கிறது நல்ல கால்சியம் ரிச்சு, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவல் பண்டிகைக்கு நம்ம நிறைய வெரைட்டி சாப்பாடு பண்ணியிருப்போம், நல்லா சாப்பிட்ருப்போம். அது வந்து அடுத்த நாள் நம்ம அந்த வெத்தலையும் வேஸ்ட் ஆகாமல் அது ஒரு ரைஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த வெத்தலை சாதம் ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம வெத்தலை சாதத்துக்கு தேவையான எல்லா சாமானுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்ல உதிர உதிராக சாதம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வெத்தலை சாதத்துக்கு தேவையான பொடிக்காக நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க நம்ம நல்லா வறுத்துக்கணும். பருப்பு இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் 4 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் வத்தல் வந்து நம்ம வெத்தலை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெத்தலையிலையும் ஒரு காரம் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெத்தலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே சேர்த்து எள்ளு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் கருப்பு எள்ளு சேர்க்குறேன், வெள்ளை எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன பீஸ் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெத்தலையாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 10 வெத்தலை நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வெத்தலையில் எப்பயுமே வந்து நம்ம இந்த காம்பு, இந்த நுனியை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே நரம்பு இருக்கும் இல்லையா, இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது ரொம்ப நல்லா கொழுந்தாக இருக்கு, ஆனால் ரொம்ப நரம்பு இல்லை. இருந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம நரம்பு இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா வெத்தலேருந்தும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர் இல்லைன்னா கத்தி எதை வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம். நல்ல மெல்லிஸாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படியே தான் ஆட் பண்ண போகிறோம். பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா வதக்கும் போது நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாயும் 1 காஞ்ச மிளகாயும் இதை ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டு வறுத்துக்கணும். இது வறுத்ததுங்கிறத நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா வெத்தலை, இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெத்தலை போட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை, ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஃப்ளேவர். வெத்தலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பவுடரில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி போட்ட பவுடர், வெத்தலை வதக்கியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே தாளித்தது, சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்ல பொடியாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த வெத்தலை போட்டு வதக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையை வதக்கி இந்த சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா அப்படி மசாலா ஃப்ளேவரில் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வெத்தலை சாதம் சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெத்தலை ஃப்ளேவர், இந்த எள்ளோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி டேஸ்டியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான ரெசிபி. இது வந்து ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பர்பஸாகவே வெத்தலை வாங்கி நீங்கள் இந்த சாதம் பண்ணுவீங்க. கொஞ்சம் கோல்டு அப்படிலாம் இருக்குது, நெஞ்சு சளி கட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு கூட அந்த வெத்தலை சாதம் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். தொட்டுக்கறதுக்கு கூட ரொம்ப பெருசாக வேண்டாம், வத்தலோ இல்லை அப்பளமோ நம்ம பொரிச்சு அதை தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி வந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.